காணவாரீர் பெத்லகேம். இது ஒரு ஆத்திவிளை CSI திருச்சபையின் கலைக்குழு வெளியீடு. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் யூதேயா மக்கள் ரோம சாம்ராஜ்யத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்த காலகட்டம். ரோம நாட்டின் அடிமைத்தனத்திற்கும் அடக்குமுறைக்கும் எப்போது விடிவு காலம் வரப்போகிறது என்று ஏங்கும் மக்கள் கூட்டம் ஒரு பக்கம். போராட்டத்தின் மூலம்தான் விடுதலையை பெற முடியும், ஆயுதம் ஏந்தி இரத்தம் சிந்தியாகிலும் விடுதலை பெற்றே தீர வேண்டும் என்று தீவிரமாக போராடி கொண்டிருந்த செலோத்திய விடுதலை இயக்கம் ஒரு பக்கம். பிரதான ஆசாரியனின் தலைமையில் விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த சனகரின் சங்கம் ஒரு பக்கம். என் மக்களை ஆளும் பிரபு எருசலேமே உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று உறுதியான தீர்க்க தரிசனத்தை நம்பி மேசியாவின் பிறப்பினால்தான் விடுதலை வரும் என்று மேசியாவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்த மக்கள் கூட்டம் ஒரு பக்கம். மேசியா ஒரு பெண்ணின் வயிற்றில்தான் பிறப்பார், மேசியா என் வயிற்றில்தான் பிறக்க வேண்டும் என்று மேசியாவின் பிறப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த பெண்கள் கூட்டம் ஒரு பக்கம். என்று மேசியாவின் வருகைக்காக எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு எதிர்பார்ப்பின் காலகட்டம். இம்மானுவேலே வாரும் வாருமே, மெய் இஸ்ரவேலை சீரை மீளுமே. மாதெய்வ மைந்தன் தோன்றும் வரைக்கும் ஜனம் பாரில் ஏங்கி தவிக்கும். மகிழ் மகிழ் சீயோனின் சபையேயும் மானுவேலின் நாள் சமீபமே. ஈசாயின் வேர்த்துளிரே வாருமே, பிசாசின் வல்ல கோஷ்டம் நீக்குமே. பாதாள ஆழம் நின்று ரட்சியும், வம்சாவின் மேல் பேர் வெற்றி அழியும். மகிழ் மகிழ் சீயோனின் சபையேயும் மானுவேலின் நாள் சமீபமே. இப்படி எல்லோரும் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்த போது எருசலேம் தேவாலயத்தின் மண்டபத்தில் மேசியாவின் வருகைக்காக எதிர்பார்த்து கண் பூத்து போன ஒரு முதிர் வயது மனிதன். சிமியோன், தினமும் உன்னை இங்கே பார்க்கிறேன். எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய்? இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறேன். எங்கிருந்து வரும் என்று எதிர்பார்க்கிறாய்? ரோமானிய பேரரசு வீழ்ந்துவிடும் என்று நினைக்கிறாயா? ஈசாயின் அடிமட்டத்திலிருந்து துளிர்க்கும் துளிரால் அனைத்தும் சரியாகிவிடும். மரியாள் கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒரு பெண். அவளுக்கும் தச்சு வேலை செய்து கொண்டிருந்த யோசேப்பு என்ற மனிதனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. மரியாள் தனது வீட்டில் இறைவனை நோக்கி பார்க்கிறாள். ராஜா
கிருபை பெற்றவளே வாழ்க. மரியாளே பயப்படாதே, கடவுள் உன்னுடனே இருக்கிறார். பெண்களுக்குள்ளே நீ பேறு பெற்றவள். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கடவுள் தாவீதின் அரியணையை அவருக்கு கொடுப்பார். அவருடைய ஆளுகைக்கு முடிவிருக்காது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. மரியாளே, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவரின் பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் தோன்றுகிறவர் பரிசுத்தமானவர். உன் இனத்தாளாகிய எலிசபெத்தும் இன்று முதிர் வயதில் ஒரு குமாரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடியாயிருந்த அவளுக்கு இது 6ஆம் மாதம். கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வாக்குப்படி எனக்கு ஆகட்டும். யோசேப்பு, உன்னை கொஞ்ச நாளாவே நான் கவனிச்சிட்டு இருக்கேன். உன்னை போக்கே சரியில்லை. எதையோ இழந்த மாதிரி இருக்க, எதையோ பறி கொடுத்த மாதிரி. உனக்கு என்ன ஆச்சு? வேலையும் பழைய மாதிரி நடக்கல. சேச்சே, ஒன்றும் இல்லை. நான் எப்பவும் போல தானே இருக்கேன். இல்லை, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். மரியாளுக்கும் உனக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. இந்த வேளையில் சந்தோஷமா இருக்க வேண்டிய நீ எதையோ இழந்தது மாதிரி தவிக்கிற. தனிமையில இருந்து சிந்திக்க. என்ன இருந்தாலும் யான்ட சொல்லு. நண்பா, உன்கிட்ட சொல்லும்படியா ஒன்றும் இல்லை. கல்யாண நாளுக்கு ஆயத்தமா இருக்க வேண்டிய நீ இப்போ எதையோ இழந்தது மாதிரி இருக்க. காரணம் என்ன? என்ன வாழ்க்கை! இந்த கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தோணல. மரியாள் உனக்கு தானே நிச்சயம் ஆயாச்சு. எப்படி கல்யாணம் நடக்காம போ? மரியாளுக்கு உன்னை பிடிக்கலையா? இல்ல, அவ அப்படி சொல்லலையே. ஓஹோ, அப்படின்னா உனக்கு அவளை பிடிக்கலையோ? என்னால எதையுமே சொல்ல முடியல. ஆனா இந்த கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. டேய், என்ன பிரச்சனை சொல்லுடே. நான் ஒன்னும் சொல்ல விரும்பலடே. ஆனா அவளை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு நடக்க முடியாது. காரணம்? காரணம் மண்ணாங்கட்டி காரணம். ஏய், நீ வேலை செய்ததெல்லாம் போதும், எழும்பு போ. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு. சரி டே, நீ ஒன்றும் சொல்லண்டா, நான் போறேன். உனக்கு போய் புத்தி சொல்ல வந்தேன் பாரு. இந்த நிலைமையில் மரியாளை நான் எப்படி சேர்த்துக் கொள்ள முடியும்? இதென்ன வேதனை என் இறைவா, நீதியின் வாழ்விலும் சோதனையோ, தடுமாறுகின்றேன் தெளிவின்றியே, மெல்லியவும் சத்தம் கேட்கட்டுமே, என்னில் மெல்லியவும் சத்தம் கேட்கட்டுமே. யோசேப்பே, மரியாளை சேர்த்துக் கொள்ள தயங்காதே. அவளிடம் உற்பத்தியாயிருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது.
அவள் ஒரு குமாரனை பெறுவாள். குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். அவர் மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களுக்கு விடுதலை தருவார். நான் கேவலமான மனிதனாகி விட்டேன். என் மரியாளை வீணாக சந்தேகித்து விட்டேன். மரியாள் பரிசுத்தமாக்கப்பட்டவள், பேறு பெற்ற அவள், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதை அறிகிறேன். அவளுக்கு கணவனாக இருப்பது என் பாக்கியம். நாசரேத்து ஊரில் உள்ள அனைவரும் அறிய வேண்டியது என்னவெனில், கலிலேயா யூதேயா தேசத்தில் உள்ள அனைவரும் குடிமதிப்பெழுத வேண்டும் என்று அகஸ்திராயனால் கட்டளை பிறந்துள்ளது. எனவே எல்லோரும் அவரவர் ஊர்களுக்கு சென்று குடிமதிப்பெழுதி கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். யோசேப்பும் மரியாளும் தங்கள் சொந்த ஊராகிய பெத்லெகேமுக்கு சென்றார்கள். மரியாளுக்கு அது பேர் வேளையாக இருந்தது. ஐயா, இரவு தங்க வேண்டும். இடமில்லை. ஐயா, போக்கிடம் வேறில்லை, கொஞ்சம் கருணை காட்டுங்கள். அதோ பார், வெட்ட வெளியில் படுத்திருக்கிறார்கள். இனி என்ன, கொஞ்சமும் முடியாது. என்ன சொல்கிறாய்? புரியவில்லையா? சீக்கிரம் தங்குவதற்கு இடம் பாருங்கள். ஐயா, இரவு நாங்கள் தங்குவதற்கு சத்திரத்தில் இடம் வேண்டும். சொல்லி சொல்லி களைத்து விட்டேன், இடமில்லை. ஐயா, என் மனைவிக்கு இது பேர் வேளை, தயவு செய்து கருணை காட்டுங்கள். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இங்கே இடமில்லை. ஐயோ, வேலை நெருங்கி விட்டது. என்ன அப்பா, பார்த்தாலே பரிதாபமாயிருக்கிறது. நான் என்ன செய்வதென்று எனக்கே தெரியவில்லை. பின்னால் மாட்டுக்கொட்டில் இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்கும் ஒரே மக்கள் வெள்ளம். பிரசவ வலியால் துடித்த மரியாள் யோசேப்புடன் அடைக்கலம் நாடி அலைகிறார்கள். மனித நெஞ்சங்களில் ஈரமில்லை. சத்திர கதவுகள் ஓங்கி அடைக்கப்படுகின்றன. உதிரத்தை உறைய வைக்கும் மார்கழி மாத கடுங்குளிர். இயேசு பாலனை ஈன்றெடுக்க அன்னை மரிக்கு கிடைத்ததோ மாடுகளின் சத்திரம், மாட்டுக் கொட்டகை. Repeat
sing, and heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. உலக இரட்சகர் கிறிஸ்து பிறந்து விட்டார். இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், வாழ தகுதியற்றவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களின் விடிவிற்காக மாட மாளிகைகளையும் உயர்ந்த கோபுரங்களையும் வெறுத்து ஏழை கோலம் பூண்டார். இனி என்னை காண்பதற்கு எந்த கோபுரங்களையும் நாடி நீங்கள் ஓட வேண்டாம், உங்களுடனேயே இருக்கிறேன் என்ற செய்தி தரப்பட்டது. மனிதர்களோடு வாழ்வதற்கு கூட தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டு மிருகங்களோடு தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த அங்கீகரிக்கப்படாத மேய்ப்பர்கள் கிறிஸ்துவின் பிறப்பு செய்தியை முதலாவது கேட்கும் தகுதியுடையவர்கள் ஆக்கப்பட்டார்கள். அண்ணே, தினமும் காட்டுக்குள்ளே கிடைக்கும். ஊருக்குள்ள போனா எல்லாரும் நம்ம துரத்தி அடிக்கிறாங்க அண்ணே. நம்ம ஜனங்களை தெருவில் நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. நாம மிருகங்களா? அவங்கள மாதிரி நாமும் ஜனங்க தானே. சாதி பிரிவினைகளை சொல்லி மக்களை தரம் பிரிக்கிறாங்க. அடிமைகளா உழைக்கிறதற்கு ஒருவருக்கும், சந்தோஷமா வாழ்றதற்கு ஒருவருக்கும், ஆட்சி நடத்த ஒருவருக்கும், அதிகாரம் செலுத்த ஒருவருக்கும்னு பல வகைப்பட்ட மக்கள் எருசலேம்ல வாழ்றாங்க. என்ன அண்ணே, இந்த வர்க்கங்களுக்கு இடையிலும் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை. மாறி மாறி பகைச்சிக்கிடுறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க, கொல்லுறாங்க அண்ணே. நாம காட்டுக்குள்ள வாழுறோம், மிருகங்க கூட நம்ம கிட்ட நட்பா இருக்கு அண்ணே. நாட்டுல வாழ்றவங்க மிருகங்களை விட கேவலமா இருக்கிறாங்க அண்ணே. உலகத்துல ஒற்றுமை என்னைக்கு வரும், சமாதானம் என்னைக்கு தான் வருமோ? என்ன குளிர், உடம்பெல்லாம் மரத்து விடும் போல இருக்கிறது. ஒரு நடனம் ஆடி தூங்குவோம். தென்னை மரத்து பின்னலுக்குள்ளே மின்னலும் தெரியுது, அது உன்னைய பார்த்து என்னைய பார்த்து எதையோ சொல்லுது. மின்னலும் காத்தும் மழையும் வந்து பொழுது சாயுது, கொஞ்சம் திணையும் புல்லும் சேரு முன்னே தொழுவம் சேருது, இடை தொழுவம் சேருது. தென்னை மரத்து பின்னலுக்குள்ளே மின்னலும் தெரியுது, அது உன்னைய பார்த்து என்னைய பார்த்து எதையோ சொல்லுது. மின்னலும் காத்தும் மழையும் வந்து பொழுது சாயுது, கொஞ்சம் திணையும் புல்லும் சேரு முன்னே தொழுவம் சேருது, இடை தொழுவம் சேருது. பாடிடுவோமே தெம்மாங்கு தானே, பாடிடுவோமே தெம்மாங்கு தானே, பாடிடுவோமே.
ஆட்டுக்கொரு கஷ்டம்னா உயிரையே கொடுப்போம், குட்டி ஆடுகளை தோளில் போட்டே சுமந்தே செல்லுவோம். ஆட்டுக்கொரு கஷ்டம்னா உயிரையே கொடுப்போம், குட்டி ஆடுகளை தோளில் போட்டே சுமந்தே செல்லுவோம். காணாமல் போனா தேடி அலைவோம், கண்டுபிடிச்சா கொஞ்சி மகிழ்வோமோ. பாடிடுவோமே தெம்மாங்கு தானே, பாடிடுவோமே தெம்மாங்கு தானே, பாடிடுவோமே தெம்மாங்கு தானே, பாடிடுவோமே தெம்மாங்கு தானே. இது என்ன ஆச்சரியம்! என்ன ஒளி! கண்ணெல்லாம் கூசுகிறதே! ஏய் எழுந்திருங்கப்பா, எழுந்திருங்கப்பா! ஐயோ, பயமா இருக்கிறது. ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகிறது. தப்பித்தால் போதும், ஓடிவிடுவோம். நடுச்சாமத்தில் இதென்ன வேதனை! ஐயோ, அதோ பாருங்கள், தேவதூதனை போலல்லவா இருக்கிறது. நமக்கு சாவு வேளை நெருங்கிவிட்டது. திரும்பி பார்க்காமல் ஓடிவிடுவோம். வாருங்கள், ஓடிவிடுவோம். மேய்ப்பர்களே, அஞ்ச வேண்டாம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். உலகத்தை மீட்கும் மீட்பர் பிறந்து விட்டார். எங்கும் ஒரே மகிழ்ச்சி. விடுதலையின் நாயகன் தோன்றிவிட்டார். எங்கும் ஒரே குதூகலம். அனைவருக்கும் வாழ்வு தரும் மேசியா மனிதனாக தோன்றிவிட்டார். எங்கும் ஒரே கொண்டாட்டம்.
இப்படி கிறிஸ்துவின் பிறப்பு அனைத்து தரப்பு மக்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கிய போது பலருக்கு கலக்கத்தையும் உண்டாக்கியது. சிலருக்கு தங்கள் பதவியை பற்றிய கலக்கம், சிலருக்கு தங்கள் அந்தஸ்தை பற்றிய கலக்கம், இங்கே ஒருவருக்கோ தன் சிம்மாசனத்தை பற்றிய கலக்கம். பிரதான ஆசாரியரே, நாட்டின் நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கிறது? ரோம பேரரசிலிருந்து விடுதலை பெற ஒரு கூட்டம் துடிக்கிறது. எமது செவிகளுக்கு எட்டிய செய்திதான் இது. ஆனால் அரசே, அந்த விடுதலை அந்த கூட்டத்தினர் நம்புவதை போன்றதல்ல. விடுதலை நாயகன் மேசியா பிறக்கப் போகிறார். என்ன, மேசியாவா? கற்பனை அல்ல, அதை நாங்களும் நம்புகிறோம். மன்னர் வாழ்க! வானியல் ஞானிகள் தங்களை காண வந்திருக்கிறார்கள். அமரச் சொல். சற்று பொறுத்திருங்கள், இதோ வருகிறேன். என்ன செய்தி? யூதருக்கு ராஜா பிறந்திருப்பதை நட்சத்திரம் உணர்த்தியது. தேடி வந்தோம். அவர் எங்கே? அப்படியா செய்தி? இதோ வருகிறேன். சற்று நேரத்திற்கு முன்பு சொன்னீர்களே மேசியா. மேசியா எங்கே பிறப்பார்? சந்தேகம் என்ன, பெத்லெஹேமில் தான் பிறப்பார். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? பெத்லெஹேமே, பிரபுத்துவ நாடுகளில் நீ எதற்கும் சிறியதல்ல என்பது தீர்க்க தரிசனம். நியாயசாஸ்திரி, நீர் என்ன சொல்கிறீர்? என் மக்களை ஆளும் பிரபு உன்னிடமிருந்துதான் புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனம் உறுதியாக சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் எங்கே இருக்கிறது? தீர்க்க தரிசனம் எங்களுக்குள் மனப்பாடமாகவே இருக்கிறது. வேதபாரகரே, சீக்கிரம் சொல்லுங்கள். எப்ராத்தா எனப்படும் பெத்லெஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். போதாதா இது? சாஸ்திரிகளே, நீங்கள் குழந்தையை பார்த்துவிட்டு என்னிடம் வந்து சொல்லுங்கள். நானும் அந்த குழந்தையை பார்க்க வேண்டும், அதை பணிந்து கொள்ள வேண்டும். அப்படியே போய் வருகிறோம் என்னவா? சீக்கிரம் போய் வாருங்கள். வேதபாரகரே, நியாய சாஸ்திரிகளே, ஏன் நிற்கிறீர்கள்? போங்கள், நீங்களும் போய்விடுங்கள். எல்லோரும் போய்விடுங்கள். மேசியா எப்ராத்தா பெத்லெகேம். பிதற்றுகிறார்கள் பித்தர்கள். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதா? தீர்மானிக்க முடியவில்லையே. இவர்கள் அத்தனை பேரும் அப்படித்தானே சொல்கிறார்கள். யோசித்து பார்த்தால் விந்தையாக இருக்கிறதே. என் சிம்மாசனம் ஆடத் தொடங்கிவிட்டதா? கூடாது, கூடாது. அது நடக்கப் போவதில்லை, நடக்கவும் விடமாட்டேன். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் போகட்டும், ஆகமங்கள் அழியட்டும். ஏரோதை வீழ்த்துகின்ற சக்தி இனி பிறக்கப் போவதில்லை. சாஸ்திரிகளாம் சாஸ்திரிகள், கீழ்த்திசை ஞானிகளாம். யார் சொன்னது? மடையர்கள், ஒரு நட்சத்திரத்தை நம்பி வந்த பேதைகள். வரட்டும் வரட்டும், என் கூறிய வாளுக்கு வேலை கொடுக்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. குழந்தையாம் குழந்தை, அதிசய குழந்தை. அப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்குமானால் அதை நசுக்கி காட்டுகிறேன்.
தீர்க்க தரிசனமாம். தீர்க்க தரிசனம். இவர்கள் படைத்த காணிக்கையில் வெள்ளைப்போளம் இருக்கிறது. தெரிந்து படைத்தார்களா, தெரியாமல் படைத்தார்களா? ஏன் அப்படி சொல்கிறாய்? பிறந்த குழந்தைக்கு யாரேனும் வெள்ளைப்போளம் படைத்ததை பார்த்திருக்கிறாயா? சாவுக்குரியதல்லவா? சாஸ்திரிகளே, நீங்கள் ஏரோதிடத்திற்கு திரும்ப போக வேண்டாம். யோசேப்பே, ஏரோது குழந்தையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கேயே இரு.
காத்திருக்கையிலே என் கண் பூத்து போகையிலே உன் காலடி ஓசை நம்பிக்கையாயன் உள்ளத்திலே நான் கேட்கிறேனே. நாட்கள் வீணாகையிலே உன் காலடி ஓசை நம்பிக்கையா உள்ளத்திலேதான் கேட்கிறேனே. காலங்கள் செல்கையிலே கனவுகள் தோன்றுகையிலே உன் காலடி ஓசை நம்பிக்கையா என் உள்ளத்திலே நான் கேட்கிறேனே. கடவுளே, உமக்கே மகிமை. உமது அடியேனை உமது வார்த்தையின்படியே இப்பொழுது சமாதானத்துடனே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய சொந்த மக்களுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல மக்களுக்கு முன்பாக நீர் ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக சொந்த மக்களில் அநேகர் விழுவதற்கும் எழும்புவதற்கும் விமர்சிக்கப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போடும். உலகை மீட்க வந்த இரட்சகர் பிறந்து வருடங்கள் 2000 கடந்து போய்விட்டன. மீட்பரிடம் நாம் பெற்ற நன்மைகள் எத்தனை எத்தனை! ஆண்டாண்டுதோறும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறோம். உண்மையாகவே கிறிஸ்து நம்மில் பிறந்திருக்கிறார் என்ற உறுதி நம்மில் இருக்கிறதா? கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்க நாம் தயாராக இருக்கிறோமா?